அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படிங்கிறத தம்ப்நெயில பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதை குறித்து கண்டிப்பா பேச போறோம். அதோட கூடுதலா நிறைய விவிலியத்துல இருந்தும் நம்முடைய திருச்சபையினுடைய படிப்பினைகளை குறித்தும் நம்ம பேச போறோம். இப்போ தொடக்கத்துல இருந்தே கொஞ்சம் ஓப்பனா பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால என்ன நடந்தது அப்படிங்கிறத பேசுவதற்கு முன்பாக இப்போ இந்த காணொளியை நீங்க பார்த்துட்டு வாங்க, மீதியை நம்ம பேசுவோம். என்ன ஒன்று பிரச்சனை? உரம் வச்சாங்களா உனக்கு? தீவனம் வச்சாங்களா? தண்ணி கொடுத்தாங்களா உனக்கு? எதுவும் உனக்கு பிரச்சனை இருக்கா? மகிழ்ச்சியா இரு உனக்கு, சரியா? பார்த்துட்டீங்களா? எஸ், இந்த காணொளி எங்களுடைய வகுப்பு நண்பர்களுடைய புலனக்குழுவிற்கு வந்தது. புலனம் வாட்ஸ்அப் குழுவிற்கு வந்தது. அங்கு இது வந்தது மட்டுமல்லாமல் நிறைய கேலி கிண்டல்லாம் செய்யப்பட்டது. எந்த அளவுக்கு அப்படின்னா, திரு சீமான் அவர்கள் மெண்டல் ஆயிட்டாம் போல அப்படிங்கிற அந்த ஒரு வாசகத்தோடு இணைந்து இந்த காணொளியானது பகிரப்பட்டிருந்தது. அப்போ இதை குறித்து நானும் கொஞ்சம் அப்படியே தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது நிறைய இடங்கள்ல திரு சீமான் மரங்களோடு பேசுவதை, மரங்களுக்காக மாநாடு நடத்துவதை குறித்து பலரும் கேலி கிண்டல் நையாண்டிதான் இன்று நம்முடைய தமிழகத்துல செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஒருவேளை நல்ல புரிதல் இருக்கிறவர்களுக்கு, தெளிவு இருப்பவர்களுக்கு இந்த இதெல்லாம் சரியாகத்தான் இருக்கும், அவர் செய்வது சரி அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போ கொஞ்சம் பேர் நினைப்பீங்க, ஃபாதர் திரு சீமான் அவர்களுடைய கட்சிக்கு சப்போர்ட்டா பேசுறாரு அல்லது இவரும் அவருடைய தம்பி அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது முற்றிலும் தவறு. அன்பு மக்களே, நம்முடைய காணொளி அந்த வலைதளத்துல உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லது யார் செஞ்சாலும் நம்ம அதை பாராட்டுவோம். அதுவும் குறிப்பாக நம்முடைய கத்தோலிக்க பின்னணியிலிருந்து, திருச்சபையினுடைய பாரம்பரியத்திலிருந்து, விவிலியத்தினுடைய வெளிச்சத்திலிருந்து நம்ம இதை பாராட்டுவோம். அதுதான் இன்றும் செய்ய போகிறோம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஃபாதர் அப்போ இதுக்கு முன்னாடி நீங்க எந்த கட்சியை பாராட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. தொடர்ந்து என்னை பின்பற்றி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 2 கன்னியர்கள் அரெஸ்ட், அந்த விடயத்தில் அவரை குறித்து நான் ஒரு வார்த்தை பாராட்டி பேசியிருப்பேன். அதற்கு முன்பாக தவக கட்சி ஆரம்பித்து 2வது வெற்றி மாநாட்டை நடத்தியிருக்கிற தளபதி விஜய், வார்த்தைகளை சொல்றதுக்கே பயமா இருக்கு. ஏன்னா நம்ம ஆட்கள் அப்ப இவர் அந்த கட்சி தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிருவீங்க. ஆமா, அதனால இது அவரை குறித்தும் நம்ம ஒரு காணொளி போட்டிருக்கிறோம். அதனால நீங்க தயவு செய்து இந்த காணொலியை வைத்துக்கொண்டு நான் இதற்கு ஆதரவு, அதனால என்னை பின்பற்றுகிறவர்கள்லாம் நீங்க ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல போறதும் கிடையாது. இது ஒரு அரசியல் பதிவும் கிடையாது. ஒரு குருவானவர் அரசியல் குறித்து பொதுத்தலங்களில் பேசக்கூடாது அப்படிங்கிறதுல நான் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கிறேன். அதனால இது ஒரு அரசியல் பதிவு கிடையாது அப்படிங்கிறத இப்போ நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதான் முதல் முறையா நம்முடைய வலையொலி பக்கத்துக்கு வாரீங்க. இதே போல இன்னும் நிறைய விடயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டத்துல சொல்ல மறந்து விடாதீர்கள். அன்பு மக்களே, குரு மடத்துல படிக்கும் பொழுது குருவானவர்களுக்கு 1 வருடம் முழுமைக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகவியல் அப்படிங்கிற ஒரு ஆண்டு உண்டு. அந்த ஆண்டுல இக்னேசியன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அசிசியாரினுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, புத்த மதத்தினுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்து மதத்தினுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, இஸ்லாம் மதத்தினுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, மிஸ்டிசிசம் அப்படிங்கிறது, இன்னும் இந்த உலகத்துல என்னென்ன ஆன்மீகம் எல்லாம் உண்டோ அதனுடைய ஒரு ப்ரீ டேஸ்ட், சிலது 1 மாதம், சிலது 2 வாரம், சிலது 1 வாரம் அப்படின்னு நிறைய விதத்துல இந்த ஆன்மீகம் இந்த உலகத்துல எங்கெல்லாம் இதுவரைக்கும் தலை தூங்கி இருக்கிறது, எதெல்லாம் ரொம்ப பிரபலமானது அப்படிங்கிறது எல்லா குரு மாணவர்களுக்கும் கொடுக்கப்படும். இதுல மிக முக்கியமான ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னது அப்படின்னா எக்கோ ஸ்பிரிச்சுவாலிட்டி, சூழலியல் ஆன்மீகவியல் அப்படின்னு நம்ம அதை தமிழாக்கம் பண்ணலாம். கரெக்டா தமிழாக்கம் பண்றான்னு தெரியல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எக்கோ ஸ்பிரிச்சுவாலிட்டி, எக்கோனா எக்காலஜி, ஸ்பிரிச்சுவாலிட்டினா ஆன்மீகவியல். இந்த 2ஐயும் இணைத்து ஒரு ஆன்மீகம், அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அதனால நீங்க குருவானவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா இந்த வார்த்தைகள் ரொம்ப நல்லா தெரியும். எக்கோ ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற அந்த வார்த்தை, அங்க என்ன செய்வோம் அப்படிங்கிறதும் தெரியும். அப்ப என்ன செய்வோம் இந்த நாள்ல அப்படின்னு சொல்லி நீங்க நல்லா ஆர்வமா கேட்டீங்க அப்படின்னா சொல்லலாம். விளக்கமா ரொம்ப சொல்ல வேண்டாம், கொஞ்சமா நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, அன்றைய நாள் காலையில எங்களுடைய ஜெபம் எல்லாவற்றையும் முடித்து விட்டு, காலையில 5 மணி 5:30க்கு எழுந்து நம்ம எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஆலயத்திற்கு போய் ஜெபம் எல்லாம் முடித்து மெடிடேஷன், தியான நேரத்துல நீங்க ஃபுல்லா ஃப்ரீயா அவங்கள விட்டுருவாங்க. போய் எல்லா குருமடத்துலையும் நிறைய செடிகள் இருக்கும், நிறைய மரங்கள் இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும். அருட்தந்தையர்கள் அல்லது அருட்கண்ணியர்கள் கான்வெண்ட் அல்லது ஃபாதர்ஸ் தங்கியிருக்கிற இடத்துக்கு நீங்க போனாலே தெரியும், நல்லா பச்சை பச்சைன்னு வச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ குருமடத்துல சொல்லவே வேண்டாம், அவ்வளவு இருக்கும். ஏன்னா அங்க பணியாளர்களே நாங்க தானே, தோட்டக்காரங்களே நாங்க தானே, அதனால நல்ல பச்சையா வச்சிருப்போம். அப்போ என்ன செய்வோம், காலையில மெடிடேஷன் டைம்ல போய் ஒவ்வொரு செடியா உட்காந்து அவங்களோட பேசி
அவங்களுக்கு தடவி கொடுத்து அவங்கள இன்னும் நிறைய அவங்கக்கிட்ட நம்முடைய இயக்கங்கள் எல்லாத்தையும் சொல்கிறது, வானத்து பறவைகளுடைய சத்தங்களை கேட்பது, அப்படியே தண்ணி கால்வாயில் ஓடிச்சுன்னா அந்த சத்தத்தை கேட்பது, கண்களை மூடிக்கொண்டு காற்று அந்த காற்று அடிக்கிறதுல ஒரு ரிதம் உண்டு, ஒரு இசை உண்டு, அதை ரசிப்பது. இது எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. தொடக்கத்தில் இதை கேட்கும் பொழுது என்னடா இது சரியான முட்டா பயிரோட இருப்பான போல, நம்மளையும் முட்டாளாக்கிடுவான போலயே, பைத்தியகார கூட்டமாக இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லி நினைத்த நாட்கள் உண்டு. ஆனால் இந்த இயற்கையோடு, செடிகளோடு, மரங்களோடு பேசும் பொழுது யூ வில் ஃபீல் த பவர். அந்த செடிகள், அந்த மரங்கள் நம்மளோடு ஐக்கியமாக இருப்பதை நம்மளால உணர முடியும். சில நேரங்களில் நிறைய நம்ம இன்னைக்கு இதை குறித்து பேசலாம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்ன நம்முடைய தமிழ் மறை இல்லையா? தமிழ் இலக்கியத்தில் அப்படி உண்டு, உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த பயிர்களையும் அந்த தாவரங்களையும் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அப்படின்னா நீ மனித நிலையிலிருந்து ஒரு படி கடந்து புனிதத்துக்குள்ள அடி எடுத்து வைத்து விட்டாய் அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். அன்பு மக்களை, அதுக்காக திரு சீமான் அவர்கள் இது அவர் விளம்பரத்துக்காக பண்றாரா, எதற்காக பண்றாரா அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஆனா இதுல நிறைய உண்மைகள் உண்டு, இதுல நிறைய சக்தி, பவர் உண்டு. நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. ஒருவேளை நீங்க யாராவது முயற்சி பண்ணிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்லையும் சொல்லணும். சரி, இது எங்க இருந்து வருகிறது அப்படிங்கிற அந்த கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். அதே போல சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் பாளையங்கோட்டையில நான் என்னுடைய இளங்கலை பட்டத்தை படித்து கொண்டிருக்கும் பொழுது அருட்தந்தை பிரிட்டோ வின்சென்ட் ஒரு அருட்தந்தை இருந்து, அவங்க தான் ரெக்டரா இருந்தாங்க. தந்தை அவர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு இப்போ தெரியாது. அந்த இயேசு சபை குருவானவர் நல்லா கவனிச்சிங்கன்னா, காலையில திருப்பலி முடிந்த பிறகு அங்க ஆலயத்தை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மரத்தையும் நின்று பார்த்து பேசுவது மட்டுமல்லாது அதை பார்த்து கையை கும்பிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருப்பார். அவர் ஜெபிக்கிறாரா பேசுறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் தெரியும். ஆனா எங்களுக்கு அந்த நேரத்தில் பார்க்கும்பொழுது அவர் அந்த மரங்களை பார்த்து ஜெபிப்பது போல தோணும். ஓகே, அவர் பேசுகிறார், ஒரு உரையாடல் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நல்ல மனுஷன், ஒரு வாழும் புனிதர், அப்படிதான் நான் அவரை பார்த்த ஞாபகங்கள் உண்டு. அப்போ இந்த மரங்களோடும் இந்த செடிகளோடும் பேசுவது என்பது மூடத்தனம் கிடையாது. அதுல ஒரு ஆன்மீகம் உண்டு. இந்த ஆன்மீகம் உங்களை சாதாரண மனித நிலையிலிருந்து ஒரு புனித நிலைக்கு உங்களை கடத்தி செல்லும். அது எப்படி சொல்றது, அதை அனுபவிச்சாதான் அது புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு சந்தேகங்கள் நிறைய இருக்குது அப்படின்னா கடைசி நம்முடைய காணொலியில ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். ஒரு பிரபலமான நடிகர் பேசிய வீடியோ. அதை ஒரு ஆதாரமாக, மரங்களோட பேசினா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கடைசி நான் வைத்திருக்கிறேன், அதை காண்பிக்கிறேன். இப்போ நம்முடைய திருச்சபை என்ன சொல்கிறது, விவிலியம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம திருச்சபையில எடுத்த உடனே த பேட்ரன் ஆஃப் எக்காலஜி, இந்த சூழலியலினுடைய பாதுகாவலர், இயற்கையின் பாதுகாவலர் யார் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன், புனித பிரான்சிஸ் அசிசியார். அசிசியார் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரு பறவைகளோட எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாருங்க. ஒரு இடத்துல ஜூபியோ அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு காட்டு நெறி, அந்த காட்டு நெறி மக்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்குது. மக்களெல்லாம் அதை எப்படியாவது வள வச்சு கொன்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இவர் அதற்கு எதிர்ப்பு. அப்ப இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த நரியை பார்க்கும்போது he calls brother wolf, சகோதர நரியே வா அப்படின்னு சொன்னோன்னே அது வருது. இப்ப நம்ம நினைக்கலாம், இதெல்லாம் உருட்டு, இதெல்லாம் இல்லை. அது ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஒரு அவுரா உண்டு. அந்த அதிர்வு அந்த காட்டு நரிய டேம் பண்ணுது, டொமஸ்டிக்கா மாத்துது. அது மாத்தி அந்த நரியானது அந்த ஊர் மக்களோடு நல்லுறவுக்குள்ள வந்துருது. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நான் சொல்லியிருக்கிறேன். இதே போல நிறைய நமக்கு உண்டு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம எந்த அளவுக்கு அன்போடு அந்த அன்பை, அந்த அக்கறையை நம்ம காண்பிக்கிறோமோ அப்பொழுது விலங்குகள், தாவரங்கள், பறவைகள் எல்லாமே நம்மோடு ஐக்கியமாகிவிடும். அதிலிருந்து வரக்கூடிய அந்த அதிர்வும், நம்மிடமிருந்து வெளியே செல்கின்ற அந்த அதிர்வும் நம்மளையும் மனிதனாக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு கட்டம் தாண்டி நம்மளை புனிதனாகவும் மாற்றும். அசிசியாரு, அதனால அவருடைய சிறுபங்கள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவரை சுத்தி எப்பொழுதுமே பறவைகளும் மிருகங்களும் இருப்பதை நம்மால பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் எனக்கு அசிசியாரை பிடிக்கிறதற்கு முழு முதற் காரணம் அவருடைய ஏழ்மை, ரெண்டாவது அவருடைய லவ் ஃபார் நேச்சர். அப்படியே நீங்க இதை நம்ம மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்ட்ட பார்க்கலாம். அவர் அந்த பெயர் எடுத்ததே புனித அசிசியாருடைய பெயர் பிரான்சிஸ் அப்படிங்கிறது தெரியும். அதே போல திருச்சபை ஒரு மிக அருமையான ஒரு டாக்குமெண்ட், ஒரு கையேடை வெளியிட்டுச்சு, லவ்தாத்தோ சி அப்படிங்கிற ஒரு கையேடு. அந்த கையேடுல முழுக்க பிரான்சிஸ் அவர்கள் தங்களுடைய முழு ரெஃப்ளெக்ஷன்,
அதில் அழகா அவர் சொல்லுவார், இந்த எர்த்தை பார்த்து, இந்த பூமியை பார்த்து, இட் இஸ் அ காமன் ஹோம், எல்லாருக்குமான வீடு, இல்லம் அப்படின்னு சொல்லுவார். இந்த லவ்தாத்தோ சி அப்படிங்கிறதுமே புனித பிரான்சிஸ் சவேரியார் எழுதிய சூரியனுக்கான ஒரு பாடல், அதுல இருந்து வரியை தான் எடுத்து இந்த புத்தகத்திற்கு அல்லது அந்த ஏட்டிற்கு அவர் பெயராகவே வைத்திருப்பார். அந்த அளவுக்கு நம்முடைய திருவை எப்பொழுதுமே இயற்கையின் மீது அன்பாகவும், இயற்கையை நம்ம எப்படி அனுசரிக்கணும், இயற்கையை நம்ம எப்படி அக்கறையோடு அதை நம்ம பேணணும் அப்படிங்கிறத தாண்டி அடுத்த தலைமுறைக்கு இந்த ஊரையும் இந்த மண்ணையும் இந்த காடு இயற்கை வளங்கள் எல்லாவற்றையும் நம்ம விட்டு செல்லணும் அப்படிங்கிறதுல நம்ம கத்தோலிக்க திருச்சபைக்கு நிகர் நம்ம கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான். நீங்க தொடக்கத்துல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விடயங்களை முன்னெடுத்திருக்கிறது. குளோபல் வார்மிங்க்கு எதிராக, அதாவது உலகம் வெப்பமயமாகி கொண்டிருக்கிறது, அப்ப அதை என்ன செய்யலாம், காலநிலை மாறிக்கொண்டிருக்கிறது இல்லையா. இப்போ நம்ம சின்ன வயசுல நிறைய கேள்விப்படும், இந்த மாசத்துல இத்தனாம் தேதியில மழை பெய்யும் அப்படின்னா மழை பெய்யும். ஆனா இப்ப அப்படிலாம் பெய்யறது கிடையாது. காரணம் நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய அதிக ஆசை, டீஃபாரஸ்டேஷன், காடுகளை அழித்தல், இது எல்லாத்திற்குமே திருச்சபை தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த வீடியோனுடைய முக்கிய நோக்கமே இதுதான். அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா கத்தோலிக்க திருச்சபை இதே போல பல முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. இதுல நிறைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இது முக்கியம். இதான் முக்கியமான இடம் அப்படின்னு நீங்க உணர்ந்து கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். சீமானுடைய விடயத்துக்குள்ள நம்ம போலாம் இன்னும். அப்போ இதுதான் முக்கியம். திருச்சபை இதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய புனிதர்கள் இயற்கை விரும்பிகளாக, இயற்கையை அன்பு செய்தவர்களாக இருக்கிறாங்க. ஒரு சில எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா எனக்குமே அது புதுசா இருந்து நான் தேடும் பொழுது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்து அதை நான் சொல்றேன். புனித ஹில்டேஹார்ட் அப்படிங்கிற புனிதை, இவங்க தான் பேட்ரனஸ் ஆஃப் எக்காலஜி அண்ட் என்விரான்மென்ட், புனிதை, நம்முடைய சூழல் இயற்கைக்கான பாதுகாவலர். புனித பிரான்சிஸ் அசிசியார் மாதிரி புனிதை பேட்ரனஸ் அவங்க இவங்க ஹில்டேஹார்ட் தான். அதே போல புனித கத்தேரி தெகாக்வித்தா அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் நேட்டிவ் அமெரிக்கன். இவங்களும் இந்த இதோட நிறைய தொடர்போடு இருந்திருக்காங்க இயற்கையோடு. அதுக்கப்புறம் புனித பெனடிக்ட் ஆஃப் நூர்சியா, உங்களுக்கு தெரியும், ஆசீர்வாதப்பர், அவரும் இயற்கையோடு ரொம்ப இதோடு இருந்திருக்கிறாரு. சென்ட் இசிதோர் த ஃபார்மர், விவசாயி, அதாவது புனித இசிதோர் விவசாயியான புனித இசிதோர் அப்படிங்கிற அந்த பெயரே ரொம்ப அருமையா இருக்குது. அவர் ஒரு ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர். அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கருக்கு அவர் தான் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எப்பொழுதுமே இயற்கை விலங்குகளோடும் தாவரங்களோடும் அவர் ரொம்ப கைண்டா, அன்பா, பாசமா இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா சென்ட் செராஃபிம் ஆஃப் சரோவ், ஒரு ரஷ்யா நாட்டை சேர்ந்த ஒரு ஆர்த்தடாக்ஸ் மிஸ்டிக், அவரும் இயற்கையோடு அன்பு. மக்கள் இப்படி பாத்தீங்கன்னா நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மக்களே. திருச்சபையில தொடக்க காலத்துல இருந்து இயற்கையை அன்பு செய்தவங்க நிறைய இருந்திருக்கிறாங்க. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், ஃபாதர் அதனால தான் உங்க ரூம்ல செடியெல்லாம் நிறைய வச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா என் ரூம்ல நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த 2 செடி மட்டும் இல்ல, இன்னும் நிறைய செடிகள் எல்லா இடத்துலயும் இருக்கும். அப்ப இந்த இயற்கையை நம்ம அன்பு செய்யும் பொழுது நம்மிடம் இருக்கின்ற அந்த மிருகத்தனம் குறைகிறது. நீங்க நல்லா கவனிங்க, நாயோட, பூனையோட, பறவைகளோட யார் அதிக அன்பா இருக்கிறாங்களோ அவங்க ரொம்ப மென்மையா இருப்பாங்க. அவங்க ரொம்ப கடினமா இருக்க மாட்டாங்க. அவங்களால இருக்க முடியாது. கடினமா இருக்கிற ஆட்கள் ஒரு செடியையோ அல்லது ஒரு நாயையோ ஒரு பூனையையோ ஒரு மீனையோ அல்லது எந்த பறவைகளையுமே அவங்களால வளர்க்கவே முடியாது. யார் ஒருத்தர் அந்த உயிரினங்களை நமக்கு நிகரா பார்க்கிறாங்களோ அவங்களால அதை பாசமா வளர்க்க முடியும். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப திருச்சபை இதை தொடர்ந்து ஊக்குவித்துக் கொண்டே இருக்கிறது. நீங்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். அன்பு மக்களை, விவிலியத்தில் நீங்க பார்த்தாலும் ஆண்டவர் ஆதாமை படைத்த பிறகு இதை பேணி வள, இதை நீ பாதுகாத்துக்கொள் அப்படின்னு சொல்லி ஏதேன் திட்டத்தை கொடுக்கிறார். உயிரினங்களுக்குலாம் ஆண்டவரே பேர் வச்சிருக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, எல்லாத்துக்கும் பேர் நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த உரிமையை நம்மகிட்ட கொடுக்கிறார். அப்ப இது நம்முடைய சொத்து. இந்த உயிரினங்கள் எல்லாமே நமக்காக படைக்கப்பட்டவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம தேவைக்கு தான் எல்லா உயிரினங்களையும் நம்ம பயன்படுத்துகிறோம். அதனாலதான் நம்ம தமிழகம்லாம் இன்னைக்கு பல பகுதிகளில் மலைகள் கல்குவாரிகளாக மாறி, மலைகள் பல்வேறு மாநிலங்களுக்கு கற்களாக கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதனை தரக்கூடிய விடயம். கண்டிப்பாக இதை நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா அரசியலுக்குள்ள போன மாதிரி ஆயிரும். அப்ப நான் என்ன சொல்ல வாரேன் அப்படின்னா, இயற்கையை நம்ம எந்த அளவுக்கு அன்பு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இன்னும் மென்மையாக, இன்னும் புனிதமாக நம்ம மாறுவோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அன்பு மக்களே, நம்முடைய இந்தியாவில் ஏற்கனவே நிறைய இயக்கங்கள் இதை குறித்து நடந்திருக்கிறது. எல்லாமே நான் சுருக்கமாக தான் சொல்கிறேன். இதை பற்றி பேசணும்னா ஒன்று உங்களுக்கு போர் அடிக்கும். ஏன்னா இந்த டாபிக் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களால மட்டும்தான் இதை பார்க்க முடியும். அதே போல் பேசிக்கிட்டே இருக்கலாம். நிறைய விடயங்கள் இதில் அடங்கி இருக்கிறது. முக்கியமான ஒரு மூமெண்ட் என்ன அப்படின்னா சிப்கோ மூமெண்ட். சிப்கோ மூமெண்ட்னா டு கிளிங் அப்படின்னு சொல்லிட்டு, இது எங்கே நடந்தது அப்படின்னு சொன்னால் 1973 நடந்துச்சு நம்முடைய நாட்டில், உத்தரகாண்ட் மாநிலத்தில். என்ன அப்படின்னா, அங்கிருந்த மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி அங்கு நகரப்புறமாக மாற்றுவதற்கு
ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் முன் வருது, அரசு அதனுடைய பின்னணியில் இருக்குது. ஆனா அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எல்லாரும் ஓடி போய் அந்த காட்டுல இருந்த மரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. கட்டி பிடிச்சிக்கிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, முதல்ல எங்களை வெட்டிட்டு அப்புறம் மரத்தை வெட்டுங்க. இதான் உயிர்மை நேயம், இதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற அந்த வள்ளுவர் திருமகனார் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய பொருள். இந்த உலகத்துல நம்ம மட்டும் உயிர் கிடையாது. ஒவ்வொரு சின்ன புல்லு, பூச்சி, பொடி எல்லாம் எதெல்லாம் உயிர் இருக்கோ அது எல்லாத்துக்குமே உயிர் உண்டு. அது எல்லாமே கடவுளால் படைக்கப்பட்டது. அது எல்லாமே கடவுளை புகழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்முடைய எக்கோ ஸ்பிரிச்சுவாலிட்டியினுடைய அடிப்படை நாதமாக இருக்கிறது. அப்போ இது இந்த சிப்கோ மூமெண்ட். அதே போல சைலண்ட் வேலி மூமெண்ட், அதுவும் 1970 இருந்து 80 காஷ்மீரில் நடந்திருக்குது. அங்கும் இதே போல தான் அந்த நகரப்புறமாக மாற்ற மக்கள், அதாவது அரசு நினைக்கும் பொழுது மக்கள் அதற்கான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதே போல தொடக்கத்துல 1730 பீஸ்னோய் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தானில் நடந்திருக்குது. அமிர்தா தேவி பீஸ்னோய், இந்த பீஸ்னோய் அவங்களுடைய சர்நேம்ல இருந்து அந்த மூமெண்ட்டுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. இவங்களுடைய தலைமையில 360 நபர்கள் மரங்களை வெட்டக்கூடாது என்று போரிட்டதுனால அந்த நேரத்தில் இருந்த அந்த அரசன் இவர்களை கொன்று குவித்திருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் ஏறக்குறைய 2-3 நூற்றாண்டுகளாக இன்னைக்கு வரைக்கும் இந்த பீஸ்னோய் மூமெண்ட் அப்படிங்கிறது ராஜஸ்தான்ல வைல்டு லைஃப் பிளஸ் அந்த மரங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல முன்னெடுப்புகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அன்பு மக்களே, இதே போல நீங்க ஹிஸ்டரியில போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இயக்கங்கள், நிறைய முன்னெடுப்புகள் இந்த இயற்கையை காப்பாற்ற வேண்டும், குறிப்பாக மரங்களை காப்பாற்ற வேண்டும் என்று நம்முடைய இந்தியாவிலேயே நடந்திருக்கிறது. அப்ப இன்று திரு சீமான் அவர்கள் இதை முன்னெடுத்திருப்பது உண்மையிலேயே பாராட்டப்படக்கூடிய விடயம். அவர் எப்பொழுதுமே அவருடைய பேச்சுல 2 வார்த்தைகளை அடிக்கடி கோடிட்டு காட்டுவார். மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை செய்கிறோம். இப்ப மற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் மக்களுக்கான அரசியலை செய்வாங்க. ஆனா இவர் எப்பொழுதுமே சொல்லக்கூடியது அவருடைய அப்படியே ஸ்பான்டேனியஸா, அவர் அறியாமையே அது வரும். அது எப்போ வரும் அறியாம அப்படின்னா, அது எப்போ ரத்தத்தோடும் நாளத்தோடும் கலந்து இருக்கிறதோ அப்பொழுது அந்த வார்த்தைகள் வரும். மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் அப்படின்னு சொல்லுவாரு. உண்மையிலே இதை நம்ம கேலி கிண்டல் செய்யாம அதை நம்ம பாராட்ட வேண்டிய கடமையில் இருக்கிறோம். நாளைய தலைமுறைக்கான உலகத்தை படைத்தல் அப்படிங்கிறது பில்டிங்கா கட்டி பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியெல்லாம் உருவாக்கிட்டு போனா பிரச்சனையே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் விவசாயம் இல்லாமல், தாவரங்கள் இல்லாமல், அந்த சங்கிலின்னு சொல்லும் பாருங்க, உணவு சங்கிலி, அது இல்லைனா அப்படின்னா நம்மளால் வாழவே முடியாது. அதனால் நம்முடைய இயற்கையில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பூச்சிகளும், புழுக்களும், பறவைகளும், தாவரங்களும், புற்களும், செடிகளும், மரங்களும், விலங்குகளும் எல்லாமே முக்கியம். இதை எல்லாவற்றையும் காப்பாற்ற தான் கடவுள் நம்மகிட்ட தொடக்கத்திலே கொடுத்துருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், கடவுள் படைத்தார், ஆனால் அதுக்கு பெயரை நீ தான் விடணும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய படைப்பினுடைய பங்காளிகளாக, படைப்பினுடைய மணிமகுடமாக மனிதனை படைத்தது அதை ஆள வேண்டும் அப்படின்னு இல்லை, அதை நம்ம பராமரிக்க வேண்டும், அதை நம்ம பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கடவுள் நமக்கு கொடுத்த மிக முக்கியமான முதல் வேலை. ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட முதல் வேலை அப்படின்னு நம்மளால இதை பார்க்க முடிகிறது. இப்போ நம்ம கடைசி நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ என்ன ஒரு காணொலியை காண்பிக்கிறேன், நீங்க பாருங்க. இயற்கையோடு நம்ம பேசும் பொழுது அதில் என்ன எஃபெக்ட் இருக்குது, உண்மையிலேயே அது வேலை செய்யுமா அப்படின்னா நிறைய வேலை செய்யும். ஆன்மீக ரீதியாகவும் சரி, உங்களுடைய கண்களுக்கு தெரியும்படியுமே நிறைய விடயங்களை உங்களால் பார்க்க முடியும். இப்போ இந்த காணொலியை நீங்க பாருங்க. நம்ம திரும்ப செடியோடய பேசலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கு சைக்காலஜி இருக்கு. அதுக்கு எங்க வீட்டுல ஒரு கதை இருக்கு. ஒரு மரம் வரல, அப்படி எங்க கார்டனர்லாம் சொல்லிட்டாரு, சார் இது காஞ்ச போயிடுச்சு சார், வரவே வராது சார், வெட்டி போட்டலாம் சார். ஏதோ ஒரு யூடியூப்ல பார்த்தேன், நானும் கார்த்தி வந்து பேசினா அன்பு கொடுத்தா வந்து அந்த மரம் வளரும், திளைக்கும், இழப்பிடும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் கார்த்தி பக்கத்து ஸ்விங்ல இருக்கும், நானும் கார்த்தி ஸ்விங்ல உட்காந்து பேசிட்டு, டே இப்படிலாம் பேசினா வருமாமா, அப்படிலாம் வந்துருமா அப்படின்ட்டு நானும் பேசிட்டு இருக்கேன். ஒரு வாட்டி வந்துருப்பா, நானும் ஜென்ரலா கிண்டல் பண்ற மாதிரி, பக்கத்துலயே ஒருத்தன் வரான், நீ வர வேண்டியதானே, நீயும் இழ விட வேண்டியதானே, நீ மட்டும் ஏன் வர மாட்டேங்க, நீ ஏன் கோச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். பட் கார்த்தி தினமும் போய் கிட்டத்தட்ட கட்டி பிடிச்சி பேசிட்டு இருக்காப்ல. இந்த மரம் அந்த மரத்தோட உயரமா போயிடுச்சு. இப்போ எங்க வீட்லயே அதுக்கான உதாரணம் இருக்கு. பாத்தீங்களா? அதனால தாவரங்களோடு பேசுவது, மரங்களோடு பேசுவது, விலங்குகளோடு பேசுவது இதெல்லாம் முட்டாள்தனம் அல்ல. இதை நம்ம எள்ளி நகையாட வேண்டாம். சீமான் அவர்கள் ஏதோ ஒரு மூலையில நமக்காக பேசுகிறார், அடுத்த தலைமுறைக்காக பேசுகிறார். அவற்றை எவ்வளவு விமர்சனங்களை நம்ம வைத்தாலும் ஒரு சில நல்ல விடயங்கள் கண்டிப்பாக உண்டு. அவர்கிட்டன்னு கிடையாது, எல்லா அரசியல் கட்சிகள்கிட்டையும் உண்டு. அந்த நம்ம புரிந்து, நம்ம தெளிவோடு ஒரு அவேர்னஸை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொளி பிடிச்சிருந்து அப்படின்னா நான் சொன்னதை நீங்க எடுத்துக்கோங்க, பிடிக்கல அப்படின்னா விட்டுருங்க. ஆண்டவர் சொல்றது போல கேட்க செவியோர் கேட்கட்டும். ஒரு சில பேராது இந்த காணொலியின் மூலமாக இயற்கையின் மீது இன்னும் அதிகமாக அன்போடு இருக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னா உண்மையிலே இந்த காணொலியினுடைய வெற்றி அதில் அடங்கியிருக்கிறது. அன்பு மக்களை, நம் ஆண்டவர் நம்மிடம் விரும்புவது இயற்கையோடு உரையாட, உறவாட. மீண்டும் இன்னொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.